வேற்றுமை தொகை சொற்களில் உயிரீற்றை அடுத்து ஒரு வல்லினம் மிகும் அப்படிங்கும்போது நம்ம பார்த்துட்டோம் என்ன? யானை பிளஸ் பாகன் அப்படிங்கையில யானை, யானையினது பாகன் தான். யானை பாகன்னு மாறுது. யானை கடைசி கடைசி எழுத்து வந்து ஐ, பாகன்ல முதல் எழுத்து இப். அப்ப பாகன்ல உள்ள இப் வந்து என்ன செய்யும்? இரட்டிக்கும். யானை பிளஸ் பாகன், யானை பாகன். விளங்குதா? அப்ப அது வந்து வேற்றுமை தொகை சொற்களில் உயிரீற்றை அடுத்த ஒரு வல்லினம் மிகுங்கிற விதி. அடுத்து வினைத்தொகை தவிர்ந்த தொகைச்சொற்களில் பெரும்பாலும் வல்லினம் மிகும். அப்ப என்னென்ன தொகைச்சொல் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ஒண்ணு ஒண்ணா சொல்லுங்க. ஆரையும் சொல்லுங்க. பண்புத்தொகை, சொல்லுங்க. பண்புத்தொகை, வேற்றுமை ம். தொகை, தொகை, வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பன்மொழித் ம். தொகை, உம்மைத் தொகை, பன்மொழித் தொகை, ம். உவமைத் தொகை, உம்மைத் தொகை, ம். ம். ஓகே. இருபெயரட்டு அப்ப ஆ அப்ப என்ன சொல்றோம்? வினைத்தொகை தவிர்ந்த தொகைச்சொற்கள் பெரும்பாலும் வல்லினம் மிகும்னா, இப்ப வினைத்தொகையில மிகாது. மற்றதுல மிகும். வினைத்தொகையில மிகாது. மற்றது எல்லாத்துலயும் மிகும். பெரும்பாலும் வல்லினம் மிகும். சிலபோது விதிவிலக்குகள் இருக்கலாம். ஆனா பெரும்பாலும் என்ன செய்யும்? வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப பாருங்க பிள்ளைகள். அடிச்சொல், அணுகுண்டு, கலைக்கழகம், தீப்பெட்டி அதெல்லாம் இருக்குதானே இப்ப? ஒண்ணு எடுப்போம். நிறைய உதாரணங்கள் இருக்குதுனே. அ தீப்பெட்டி என்ன தொகை? வேற்றுமை தொகை, வேற்றுமை தொகை. கைக்குட்டை, வேற்றுமை தொகை, வேற்றுமை தொகை. கையின் குட்டை. ராப்பகல், உம்மைத் தொகை, உம்மை தொகை. சரியா? அப்ப இதெல்லாம் பாருங்க. மற்ற தொகை சொற்கள் வருது. ஆனா வினைத்தொகை வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரியா? ஏன் வினைத்தொகை வரக்கூடாது? அப்படிங்கிறத நம்ம கேட்கணும் தானே. வினைத்தொகைன்னா என்ன? என்ன வினைத்தொகைன்னா? வரைவிலக்கணம் என்ன வினைத்தொகைக்கு? 3 சொல்லுங்க. காலங்கள் காட்டக்கூடிய இல்லையே நான் அப்படி சொல்லிக் குடுத்தேனே நானு. 3 காலங்கள் காட்டக்கூடாதுன்னு வரைவிலக்கணம் இருக்கா? அதான் சொல்றேன். இந்த மதிப்புல எழுதுங்க. சரி கஷ்டம். சொல்லுங்க யாராவது வினைத்தொகை என்னன்னு நான் பார்த்துட்டோம், படிச்சுட்டோம். மறந்துடுறீங்க. அதானே பிரச்சனை? சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. காலம் காட்டும் இடைநிலையும் திரும்ப அத சரி சொல்லுங்க. தொடர்ச்சியா சொல்லுங்க. பெயரச்ச விகுதியும் பெயரெச்சத்தின் விகுதி இடைநிலை காலம் காரணியும் காட்டும் இணைந்து வருக. இடைநிலை தொக்கி வரும். காலம் காட்டும் இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினையும் பெயரும் பெயரும் இணைந்து ஆ வினையும் பெயரும் இணைந்து வருதல். சரியா? ஓகே. அப்ப அந்த வினைத்தொகை மட்டும் என்ன செய்யும்? மிகாதாம். பாப்போமா? உதாரணம் சொல்லுங்க பாப்போம். வினைத்தொகைக்கு உதாரணம். சுடுசோறு, சுடு பிளஸ் சோறு. சேர்த்து எழுதும்போது சுடுச்சோறுன்னு எழுதுவோமா? சுடுசோறுன்னு எழுதுவோமா? சுடுசோறு, சுடுசோறு தான். சுடுச்சோறுன்னு எழுதுறது இல்ல. ஏவுகணைய எப்படி சொல்லுவோம்? ஏவுகணைன்னு சொல்லுவோமா? ஏவுகணைன்னு சொல்லுவோமா? ஏவுகணை, ஏவுகணை தான். அப்ப அந்த கணையில இருக்கு. அது அது இரட்டிக்குமா? சுடுசோறுல இருக்கு. அது இரட்டிக்குமா? இயல்பா புணரும். விளங்குதா பிள்ளைகள்? அப்ப விளங்குதா உங்களுக்கு? வினைத்தொகை வந்து அ இரட்டிக்குமா? வினை வினைத்தொகை வரக்கூடிய அந்த தொடர்ல வறுமொழி முதல்ல உள்ள மெய் இரட்டிக்குமா? இரட்டிக்காதா? இரட்டிக்க, இரட்டிக்காது, இரட்டிக்காது. இயல்பா புணரும். சரியா? அப்ப ஏனைய தொகைகள் என்ன செய்யும்? ஏனைய தொகைகள் என்ன செய்யும்? வல்லினம் மிகும். பெரும்பாலும் வல்லினம் மிகும். தெளிவாயிடுச்சா? சந்தேகம் இருக்கா? இருந்தா கேளுங்க. தெளிவு தானே? சார். ஓ, ஓகே. அடுத்து கடைசி விதிய பார்ப்போமா? ஆம் சார். ஓகே. கடைசி விதி பார்க்க முன்னுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க பார்ப்போம் விதிகள.
இ, ஏ ஆகிய சொல்லுங்க பிள்ளைகள். சுட்டு வினா எழுத்துக்களை அடுத்து வரும் வல்லினம் மிகும். அப்படியே சொல்லுங்க தொடர்ச்சியா. எல்லாரும் சொல்லலாம். ம். ம். அடுத்து 2வது. அந்த, இந்த, எந்த அந்த, ஆகிய சுட்டு வினா சொற்களை அடுத்து வரும் வல்லினம் மிகும். ம். என்னும் வாய்ப்பாட்டு அகர ஈற்று வினை எச்சத்தை அடுத்து வரும் வல்லினம் மிகும். ஆகார ஈற்று எதிர்மறை பெயரெச்சத்தை அடுத்து வரும் வல்லினம் மிகும். இகர ஈற்று வினையெச்சத்தை அடுத்து வரும் வல்லினம் மிகும். அப்படி, இப்படி, எப்படி, இனி ஆகிய வினையடைகளை அடுத்து வரும் வல்லினம் மிகும். 4ஆம் வேற்றுமை உறுப்பு ஏற்ற பெயர் சொற்களை அடுத்து வரும் வல்லினம் மிகும். வன்தொடர் குற்றியலுகரத்தை அடுத்து வரும் வல்லினம் மிகும். 2ஆம் வேற்றுமை உறுப்பு ஏற்ற பெயர் சொல்லை அடுத்து வரும் வல்லினம் மிகும். வேற்றுமை தொகை சொற்களில் உயிரீற்றை அடுத்து வரும் வல்லினம் மிகும். வினைத்தொகை தவிர்ந்த தொகை சொற்களில் பெரும்பாலும் வல்லினம் மிகும். அடுத்து 2வது தான் பார்க்க போறோம். வேணா அப்ப அங்கு, இங்கு, எங்கு ஆகிய சொற்களை அடுத்து வரும் வல்லினம் மிகும். சரி, இது சொல்லா போட்டிருக்கான். அங்கு, இங்கு, எங்கு. அப்ப இது என்ன சொற்கள் தலைப்பு கொடுத்தா என்ன சொல்லலாம்? அங்கு, இங்குன்னா என்ன சொல்? தமிழ்ல என்ன தலைப்பு கொடுக்கும் அது 2க்கும்? சுட்டு சொற்கள் தானே. அங்கு, இங்குங்கிறது அந்த, இந்தங்கிற மாதிரி தானே. அங்கு, இங்குங்கிறது சுட்டு தானே. சொல்லுங்க. எங்குங்கிறது என்ன வரும் அப்ப? வினாப்பொருள். வினாச்சொல். அப்ப இது சுட்டு வினாச்சொல் தான். அப்ப ஆனா இதே சுட்டு வினாச்சொல் எங்க பார்த்தோம்? அந்த, இந்த, எந்த ஆகிய சுட்டு வினாச்சொற்களை எடுத்து வரும் வல்லினம் மிகும்னு பார்த்துட்டோம். சரியா? இது வேற சொல். அந்த, இந்த, எந்த இல்லாம இங்கு, இங்கு, எங்கு. சரியா? அப்புறம் தனியா நம்ம சொல்றோம். சரியா? ஒரு விதி தான் 2ஆ பிரிச்சு சொல்றோம். வேற வேற சொற்கள் அப்படின்னால. அப்ப அங்கு, இங்கு, எங்கு ஆகிய சொற்களை அடுத்து வரும் வல்லினம் மிகும். என்ன பழைய இலக்கண நூல்கள். அப்ப பழைய இலக்கண நூல்கள் நல்லா கவனிச்சுக்கணும். பழைய இலக்கண நூல்கள் சூறு தான். அப்ப ஏன் அதை ஹைலைட் பண்ணி சொல்றாங்க பிள்ளைகள்? பழைய இலக்கண நூல்கள் கூறு தெரியா சொல்றாங்க? பழமையை போற்றுவோம் அப்படிங்கிறனால. பழைய இலக்கண நூல்கள்னா அந்த தொல்காப்பியத்துல அப்படி சொல்லப்படுது. ஆனா நடைமுறையா பார்க்கும்போது தற்கால தமிழ்ல அப்படி என்ன செய்யறது இல்ல, எழுதுறது இல்ல. சரியா? அங்கு பிளஸ் சென்றேன், அங்கு சென்றேன், இங்கு சென்றேன், எங்கு சென்றேன் நம்ம என்ன செய்யறது இல்ல, எழுதுறது இல்ல. அதான் சொல்றாங்க. தற்கால தமிழ் வல்லினம் மிகாமல் அங்கு சென்றேன், இங்கு சென்றேன், எங்கு சென்றாய் என எழுதுவதே பெருவழக்கு. நம்ம என்ன செய்யணும்? படிக்கும்போது அந்த இலக்கணத்தை படிக்கணும். இலக்கண விதியை படிக்கணும். அதே போல தற்காலுக்கு பொருத்தமா இருக்கா அல்லது மாற்றம் அடைஞ்சிருக்கா அதையும் பார்க்கணும். உலகத்துல மாற்றம் அப்படிங்கிற அந்த சொல் மட்டும்தான் மாறாம இருக்கும். மற்றபடி என்னது எல்லாமே மாறக்கூடியது. இலக்கணமும் அந்த காலத்துக்கு பொருத்தமான இலக்கணமா இருந்திருக்கலாம் அந்த குறிப்பிட்ட விதி. ஆனால் காலம் செல்ல செல்ல அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது அந்த என்னது எல்லா விதிகளையும் சொல்லல, குறிப்பிட்ட விதிகளை செய்யலாம், மாற்றம் அடையலாம். இது அங்கு சென்றேன், அங்கு சென்றேன் எழுதினாலும் பிழை இல்ல. பெருவாரியா என்ன செய்யறது எழுதுறது இல்ல. அது அடிப்படையில நம்ம 12 விதிகளை பார்த்துட்டோம். மிக முக்கியமான விதிகள். இந்த விதியை ஏன் திரும்ப 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 நான் சொல்ல சொன்னேன்னு கேட்டா, இதுல இருந்து நிறைய கேள்விகள் வரும் பிள்ளைகள். இதுல அந்த தலைப்பு நம்ம பாடமாக்காம சும்மா இப்படியே போயிடுறோம்னு வைங்களேன். அந்த 12 விதி தலைப்பையும் படிச்சுட்டோம், விளங்கிடுச்சு. அத அந்த 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 டேர்ம் வேர்ட் இருக்குது தானே. இப்ப அகர ஈற்று வினை எச்சம், ஆகார ஈற்று எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு சொல்றோம். அது நமக்கு பரிச்சயம் இல்லாத போது மறந்துடும் அப்படியே. எக்ஸாம் நம்ம இந்த வினாத்தாள் எடுக்கும்போது அது அந்த அளவு புதுசா விளங்கும். அதனாலதான் நம்ம என்ன செய்யணும், திரும்ப திரும்ப அத நான் கேட்டுக்கொண்டு இருந்தேன். சரியா? 12 விதிகளும் உங்களுக்கு பிரச்சனை இல்ல தானே பிள்ளைகள்? 12 விதிகளும் தெளிவு தானே?
ஆம் சார். அப்ப உங்களுக்கு விளங்கிருச்சா? தெளிவு தானே அப்ப? உயிர் முன் மெய்ப்புணர்தல் தெளிவு. சரியா? அடுத்து 2வது விதி என்ன? உயிரீற்று புணர்ச்சியில் 2வது விதி உயிர் முன் மெல்லினம் சாரி உயிர் முன் மெய்ப்புணர்தல்ல உயிர் முன் வல்லினம் புணர்தல். அடுத்து உயிர் முன் மெல்லினம் இடையினம் புணர்தல். 2யும் ஒண்ணா சேர்த்துட்டேன்னு சொல்றேன். அதுக்கு நிறைய விதிகள் இல்ல. நல்லதா போச்சுன்னா, இல்லாட்டி அதையும் பாடம் வாங்கிட்டு இருக்கணும். ஓகே. அதன் அடிப்படையில பாருங்க. 1வது விதி உயிர் முன் மெல்லினம் இடையினம் புணர்தல். அப்படின்னா என்னது? ஓகே. அம்ராவுக்கு அத கொஞ்சம் விளங்கப்படுத்த சொன்னீங்க. எது அம்ரா விளங்கப்படுத்தணும்? அங்கு, இங்கு, எங்கா? எத விளங்கப்படுத்த சொன்னீங்க? சொல்லுங்க. நீங்க நேரடியா கேட்கலாம் மைக் அட்மிட் பண்ணி. பிரச்சனையே இல்ல. எது திரும்ப விளங்கப்படுத்தணும்? அம்ரா மைக் அட்மிட் பண்ணி பேசுங்க நீங்க. 12வது. ஓகே. அங்கு, இங்கு, எங்கு ஆகிய சொற்களை அடுத்து வரும் வல்லினம் மிகும் திணை. அப்புறம் அங்கு சென்றேன். அங்குங்கிறது என்னது? நான் சொன்னேன். சுட்டு சொல். இங்குங்கிறதும் சுட்டு சொல். எங்குங்கிறது வினாச்சொல். இப்ப அதை அடுத்து வரக்கூடிய சொல்லின் 1வது எழுத்து இருக்கு தானே? அதுல அந்த வல்லினம் இருக்கு தானே? இப்ப அங்கு அதுவும் பாருங்க உயிர் முன்மெய். அங்கு, இங்கு, எங்குல எல்லாத்துலயும் என்னது? உயிர் எழுத்து வருது கடைசியில. ஆனால முடியுது. அதே மாதிரி அந்த, இந்த எல்லாம் ஆனால தான் முடியுது. சரியா? அதான் ஃபர்ஸ்ட். அதான் 1வது நுட்பம். அடுத்து வரக்கூடிய சொல் சென்றேன், சென்றாய்ன்னு வருது. அது இச்சன்னா. அது மெய். இப்ப அங்கு பிளஸ் சென்றேன் நம்ம சேர்த்து எழுதும்போது அங்கு சென்றேன் தான் புணரும் பழைய இலக்கண விதிப்படி. இங்கு பிளஸ் சென்றேன்னா இங்கு சென்றேன் தான் பழைய இலக்கண விதிப்படி புணரும். இங்கு பிளஸ் சென்றாய்னா எங்கு சென்றாய் தான் புணரும். ஆனா தற்கால தமிழ்ல அப்படி புணர்த்தி எழுதுறது இல்ல. என்னது? சாதாரணமா இயல்பா எழுதுறோம். அங்கு சென்றேன், இங்கு சென்றேன், இங்கு சென்றாய்ன்னு இயல்பா எழுதுறோம். அதான் சொல்ல வருது. விளங்கிடுச்சா? ஆமா. தெளிவாயிடுச்சா? ஓகே. அடுத்து நம்ம இப்ப பார்க்க போறோம். உயிர் முன் மெல்லினம் இடையினம் புணர்தல். உயிர் முன் மெல்லினம் இடையினம் புணர்தல். சரியா? அப்ப நிலைமொழி ஈற்றெழுத்து உயிரெழுத்தா இருக்கும். வறுமொழி முதல் மெல்லினமா இருக்கலாம் அல்லது இடையினமா இருக்கலாம். சரியா? அதுல இந்த நிலைமொழியை தான் நம்ம மெயினா பார்க்கிறோம். எப்படி? அ, இ, ஏ ஆகிய சுட்டு வினா எழுத்துக்களின் முன் வரும் ஞ, ந, ம, வ ஆகிய மெல்லின எழுத்துக்கள் மிகும். எகரம் வந்தால் வகரம் மிகும். ஓகே, பாப்போம் என்ன சொல்லுதுன்ட்டு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். இதுவும் கேள்வியில வரும். சரியா? பாருங்க. மெல்லின எழுத்துக்கள் சொல்லுங்க பிள்ளைகள். என்னென்ன எழுத்துக்கள்? ஞ, ஞ, ந, ந, ம, ந. சரியா? ஞ, நமன. ஞ, நமன. இதுல 6 எழுத்துக்கள்ல எத ம் முக்கியப்படுத்தியிருக்காங்க? என்னென்ன எழுத்துக்கள்? அ, இ ஆகிய சுட்டு வினா எழுத்துக்களின் முன் ஞ, ந, ம, வ ஆகிய வெல்லின எழுத்துக்கள் மிகும். சரியா? அப்ப இந்தந்த எழுத்துக்கள். எது? இதுல ஞ. இது. சரியா? சரியா? ஞ. அடுத்து ஞ. சரியா? ஞ. அடுத்து ந. அடுத்து ம. அடுத்து ஓகே. வ வருது. இப்ப வ எதுல வரும்? இடைநிலத்துல வரும். இடை ய, ர, ல, வ, ல, ல. யரல, வளல. இப்ப எத்தன வருது? அப்ப அ, இ, ஏ ஆகிய சுட்டு வினா எழுத்துக்களின் முன் வரும் ஞ, ந, ம, வ ஆகிய மெல்லின எழுத்துக்கள் மிகும். சரியா? இதுல 2யும் நம்ம பார்க்கிறோம். அதுல இந்த வ எடுக்கிறோம். இந்த இடையின எழுத்துக்கள்ல வ எடுக்கிறோம்.
மத்தத எடுக்கல. இப்ப எது எது விடுபட்டு போகுதுன்னு பாருங்க பிள்ளைகள் நல்லா கவனிச்சுக்கொள்ளணும். எது எது விடுபட்டு போகுது? விடுபட்டு போகுது, விடுபட்டு போகுது, இந்த விடுபட்டு போகுது, எ, ர, ல, ல இதெல்லாம் விடுபட்டு போகுது. ஏன் விடுபட்டு போகுதுன்னு சும்மா சொல்லுங்க பாப்போம் யாராவது. ஏன் இந்த மாரி எழுத்துக்கள் விடுபட்டு போகணும்? ஏன் அது செலக்ட் ஆகுது, இது ரிஜெக்ட் ஆகுது? இந்த 12 உயிரெழுத்து 12 என்னது மெல்லின இடையின எழுத்துக்கள்ல செலக்ட் ஆனது 4 எழுத்து தான். சரி, அதுவும் மெல்லினத்துல செலக்ட் ஆனது 3 எழுத்து. இடையினத்துல செலக்ட் ஆனது 1 எழுத்து. என்னவா இருக்கும்னு சொல்லுங்க யாராவது? பாப்போம். எந்த அளவுக்கு ஒரு இலக்கண ரீதியா யோசிக்கிறீங்கன்னு பாப்போம். என்னவா இருக்கும்? பாருங்க எப்படி நுட்பமா யோசிக்கிறோம்னு விளங்குதா உங்களுக்கு? என்னவா இருக்கும்? ஏன் மத்ததெல்லாம் செலக்ட் ஆகல? வரல? ஒரு ஆள் சரி சொல்லுங்க பிள்ளைகள். என்ன கேள்வி கேட்கிறேன் விளங்குதா? அது கேள்விய திரும்ப கேட்கணுமா? இந்த எழுத்துக்கள் எல்லாம் இரட்டிக்காது. அது ஏன்? அதான் கேட்கிறேன். ஏன்? ஒரு சொல்லருக்கு பதில். இப்ப ஆனா, ஈனா, ஏனா அது நிலைமொழியில வருமா? வறுமொழியில வருமா? நிலைமொழியில. நிலைமொழியில. ஓகே. சரிதானே? நிலைமொழியில வரும். அப்ப இந்த இடத்துல அ, இ, ஏ ஆகிறது என்னது? என்னது? சொல்லுங்க என்னது? நிலைமொழி ஈற்றெழுத்துக்கள். கொஞ்சம் இருங்க. வெயிட். ஓகே. நிலைமொழி நிலைமொழி ஈற்றெழுத்து. இந்த மற்றதெல்லாம் என்னன்னு கேட்டா வறுமொழி முதல் தானே. வறுமொழி முதல் தானே. அதாவது என்னது? இந்த ஞ, ந, ம, வ இருக்கு தானே. இது எதுக்குள்ள வரும்? வறுமொழி முதல்ல வரும். அப்ப நான் சொன்னேன் தானே, நம்ம எழுத்தியல் படிக்கும்போது முதநிலை எழுத்துக்கள், இடைநிலை எழுத்துக்கள், இறுதிநிலை எழுத்துக்கள்னு சொல்றோம் தானே. சொல்றோமா இல்லையா? ஆம் சார். சொல்றோம் தானே பிள்ளைகள்? ஆ. அதுல அப்ப இது வறுமொழி முதலா இருந்தா அது என்ன செய்யணும்? முதலாவதா வரணும். இந்த ஞானாவோ அல்லது நானாவோ அல்லது இந்த நனவோ சொல்லின்ற முதல் எழுத்தா வருமா? வராதா? ஏன்னா ஏற, ல, ல இதெல்லாம் வருமா? வராதா? வராது. வராது. அதுதான் சொல்றேன். அப்ப இதுல அ, இ, ஏ ஆகிய சுட்டு வினா எழுத்து அது நிலைமொழி ஈறு அதாவே தானே இருக்கு. அதானே எழுத்து. நிலைமொழி அதுதான் நிலைமொழி ஈரும் அதுதான். ஆனா வறுமொழி முதல் வந்து இந்த 12 எழுத்தா இருந்தாலும், அதுல ஞ, ந, ம, வ ஆகிய 4 எழுத்து தான் என்னது? வரும். விளங்குதா? விளங்குதா இப்ப என்ன சொல்றோன்ட்டு? இப்ப அதன் அடிப்படையில பாருங்க. பிளஸ் ஞானம், அஞ்ஞானம். வி பிளஸ் ஞானம் விஞ்ஞானம். என்னது? சரியா? அது வி பிளஸ் ஞானமா? விஞ்ஞானம்? அப்படி வராது. அப்படியே வராது. என்ன? ஓகே. பிளஸ் ஞானம். அஞானம்னு எழுதலாதே. இடைஞ்சனா வரும். ஞானத்தில் உள்ள இஞ்சனா இரட்டிக்கும். பிளஸ் மனிதன். அமனிதன் எழுதலுமா இல்ல? அம்மனிதன். பிளஸ் யானை. அவ்யானை. சரியா? பிளஸ் நூல். அந்நூல். ந பிளஸ் நூல் நன்னூல்னு சொல்றது இல்ல. பிளஸ் வீடு அவ்வீடு. அப்ப இதுல விளங்குதா உங்களுக்கு? இ ஆகிய சுட்டு வினா எழுத்துக்கள் முன் வரும் ஞ, வல்லின எழுத்துக்கள் மிகும் யகரம் அப்ப அது விளங்கிச்சு தானே. யகரம் வந்தால் வகரம் மிகும்னா வறுமொழி முதல்ல யகரம் வந்தால் இடையில அந்த இவ்வண்ண இரட்டிக்காது. விளங்குதா பாருங்க. நல்லா கவனிங்க. இந்த மாதிரிதான் நம்ம குழம்புறது. பிளஸ் யானை. இதுல நிலைமொழி எது பிள்ளைகள்? ஆனா. ஆனா. மறுமொழி ஆவண்ணம். யானை. யானையில வறுமொழி முதல் என்ன எழுத்து? ஈசா. ஆ. ஈயன்னா. இந்த ஈ. சரியா? அப்ப
பிளஸ் மனிதன்னா எப்படி வந்துச்சு? அம்மனிதன் வந்துச்சா? அந்த அம்மனிதன்ல என்ன எப்படி இரட்டிச்சு? எது இரட்டிச்சுச்சு? எதுல உள்ளது இம்மண்ணா இரட்டிச்சுச்சு? அத எப்படி சொல்றது? முதல்ல உள்ளது. வறுமொழியில உள்ள முதல் எழுத்து இரட்டிச்சுச்சு. அப்படித்தானே சொல்லணும்? ஓகே. அதே விதியில பார்த்தா பிளஸ் யானை எப்படி வந்திருக்கணும்? அந்த விதிப்படியே பார்த்தா, வறுமொழி முதல் இர இரட்டிக்கணும்னு பார்த்தா எப்படி வரும்? எப்படி வந்திருக்கணும்? வறுமொழி முதல் இரட்டித்து ஈயனா எப்படி வந்திருக்கணும்? இரட்டித்து வந்திருக்கேன். எப்படி வந்திருக்கணும்? சொல்லி சொல்லுங்க. அது எப்படி வந்திருக்கணும்? உணர்த்தி சொல்லுங்க. ஐயானைந்து வந்திருக்கேன். ஐயானை. ஐயானைன்னு சொல்லுவோமா? ஐயானை வருதுன்னு. எப்படி சொல்லுவோம்? அவ்யானைன்னு அப்ப என்னது? யகரம் வந்தால் வகரம் மிகும். வகரம் தான் தோன்றும். பிளஸ் யானை இவ்வனா தான் தோன்றுமா? அது ஈயனா தோன்றாது. விளங்கிச்சா என்ன சொல்றேன்ட்டு? ஆம் விளங்குதா? சார். ம். தெளிவாயிருச்சுனே? அப்ப அதத்தான் இங்க சொல்லப்படுது. இந்த விதி விளங்கிருச்சு தானே இப்ப உங்களுக்கு? இந்த மாரி வேற ஏதாவது சொல்லுன்னு சொல்லுங்க. உதாரணத்துக்கு. பிளஸ் நாடு, அந்நாடு. ஆ. பிளஸ் நாடு, அந்நாடு. பிளஸ் மரம், அம்மரம். யகரம் வர மாரி ஏதாவது சொல்லுங்க. பிளஸ் இந்த யகரம் வந்து மகரம் வர மாரி இருக்கான்னு பாருங்க. யகரத்துல இந்த தமிழ் சொற்கள் கூடுதலா இல்ல. யகரம் முதல்ல வரும். யானை ஓகே. வேற ஏதாவது தமிழ் சொற்கள் சொல்லுங்க பாப்போம். ஓகே. இல்ல தானே? ஓகே. அப்ப விளங்கிச்ச முதலாவது விதி என்னன்னுட்டு? விளங்கிச்சா? ஆம் சார். ஆ. ஏனைய எல்லா இடங்களிலும் இயல்பாக புணரும். ஏனைய எல்லா இடங்களிலும்னா, இப்ப இப்ப நல்லா கவனிச்சுக் கொள்ளுங்க பிள்ளைகள். உயிரீற்று புணர்ச்சிய நம்ம 2 வகையா பிரிக்கிறோம். உயிர்முன், உய் மெய்ப்புணர்தல்னு. உயிரீற்று புணர்ச்சிய உயிர்முன் மெய்ப்புணர்தல், இல்ல உயிர்முன் உயிர்ப்புணர்தல், உயிர்முன் மெய்ப்புணர்தல் பிரிக்கிறோம் தானே? உயிர்முன் மெய்ப்புணர்தல எப்படி பிரிக்கிறோம்? உயிர்முன் வல்லினம் புணர்தல், உயிர்முன் மெல்லினிடையினம் புணர்தல். அப்ப உங்களுக்கு விளங்குதா? அப்ப இரட்டிக்கிறது எல்லாமே என்னது? உயிர்முன் வல்லினம் புணர்தல் தான் இரட்டிக்கும். வல்லின எழுத்து தான் இரட்டிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. சரி. வல்லின எழுத்து தான் மெயினா இரட்டிக்கும். விதிவிலக்கா இந்த மாரி இந்த ஒரு விதி மட்டும் தான் மெல்லின எழுத்து இரட்டிக்கக்கூடிய அளவுல வருது. ஏனைய எல்லா சந்தர்ப்பத்திலயும் நிலைமொழி உயிரெழுத்தா இருந்து வருமொழி என்னது? இடையின மெல்லின எழுத்து வந்தால் இரட்டிக்காது அது அறவே. இரட்டிக்கவே இரட்டிக்காது. அதான் ஏனைய எல்லா இடங்களும் இயல்பாக புணரும்னு சொல்லியிருக்கு. இந்த பிளஸ் ஞாயிறு, இந்த ஞாயிறு. அந்த பிளஸ் மனிதன், அந்த மனிதன். பெரிய யானை என்னது? பெரிய யானை தான். ஏனைய எல்லா இடங்களிலும். பெரியங்கிறது என்னது? அடைமொழி. அந்தங்கிறது என்னது? சுட்டுச்சொல். இந்தங்கிறது என்னது? சுட்டுச்சொல். விளங்குதா? எந்தங்கிறது என்னது? வினாச்சொல். விளங்குதா? விளங்குதா? அப்ப ஏனைய எல்லா இடங்களிலும் என்ன செய்யுது? வறுமொழி முதல்ல இடையின அ மெல்லினம் வந்தால் இயல்பா தான் புணரும். ஒரே ஒரு விதி. ஆனாயின ஆகிய சுட்டு வினா எழுத்துக்களின் முன்வரும் அதுவும் பாருங்க குறிப்பிட்ட எழுத்து. ந, ம, வ ஆகிய மெல்லின எழுத்துக்கள் மிகும். எகரம் வந்தால் வகரம் மிகும். சரி விளங்கிச்சா? அந்த 2 விதி விளங்கிச்சாப்ல உங்களுக்கு? உயிர் முன் மெல்லினம் இடையினம் புணர்தல். இதிலிருந்து என்ன செய்றது? நமக்கு வந்து இரட்டிக்கிறதுக்கு மிக முக்கியமானது வறுமொழி முதல்ல வல்லினம் வர்றது தான் இரட்டிக்கும். மெல்லின இடையினம் பெரும்பாலும் இரட்டிக்காது. அதுக்கு கொஞ்சம் தான் இருக்கு. ஒரு விதி தான் இருக்கு. தெளிவாயிருச்சா அந்த 2 விதியும்? தெளிவாயிருச்சா? ஆம் சார். 2 விதியும் சொல்லுங்க. சொல்லுங்க. வாசிங்க ஒரு ஆள்.
பிள்ளைகள் வாசிங்க பிள்ளை, 2 விதியும் வாசிங்க, அவ்வளவுதான். ஆ, இ, ஏ ஆகிய சுட்டு வினா எழுத்துக்களின் முன்வரும் ஞ, ந, ம ஆகிய மெல்லின எழுத்துக்கள் மிகும். அகரம் வந்தால் வகரம் மிகும். இரண்டாவது, ஏனைய எல்லா இடங்களிலும் இயல்பாக புணரும். இயல்பாக புணரும். சரியா? ஓகே. 2 விதி விளங்கிச்சுதானே? அப்ப மொத்தம் அங்க 12, இங்க 2, 14 விதி பார்த்திருக்கோம். சரியா? ஓகே. அப்ப அது தெளிவாயிடுச்சு. இப்ப அடுத்த தலைப்புக்கு போவோமா? ஓகே சார். ஆம். ம். ஓகே. அடுத்த தலைப்புனா மெய்யீற்று புணர்ச்சி. என்ன புணர்ச்சி? மெய்யீற்று புணர்ச்சி. மெய்யீற்று புணர்ச்சி. உயிரீற்று புணர்ச்சி என்ன? நிலைமொழி ஈற்றெழுத்துல உயிரெழுத்து வர்றது. அது உயிர் முன் உயிரா வரும், உயிர் முன் மெய்யா வரும். சரியா? மெய்யீற்று புணர்ச்சினா நிலைமொழி ஈற்றெழுத்து என்ன வரும்? மெய்யா வரும். மெய் அப்ப இங்க மெய்யா இருக்கும். நிலைமொழி மெய்யா இருக்கும்போது வருமொழி என்னவா இருக்கலாம்? உயிராவும் இருக்கலாம், மெய்யாவும் இருக்கலாம். அதான் மெய்முன் உயிர் புணர்தல், மெய்முன் மெய் புணர்தல். சரியா? இந்த 2 விதியோட முடிஞ்சிடும் புணர்ச்சி. சரியா? அதன் அடிப்படையில நல்லா கவனிங்க பிள்ளைகள். நிலைமொழி ஈறு மெய்யெழுத்தாலும் வருமொழி முதல் உயிர் அல்லது மெய்யெழுத்தாலும் அமைய சொற்கள் புணர்வது மெய்யீற்று புணர்ச்சி எனப்படும். சொன்னதானே? மெய்முன் உயிர், மெய்முன் மெய். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? மெய்முன் உயிர். சரியா? மெய்முன் உயிருக்கு விதிகள் இருக்கு. சரியா? எத்தனை விதிகள் இருக்கு? எத்தனை விதிகள் இருக்கு? மிக பிரதானமா 2 விதி இருக்கு. சரியா? பாப்போம். கல் சரியா? மெய்முன் உயிர் புணர்தல்ல மெய்முன் உயிர் புணர்தல்ல மெய்முன் உயிர்ல முதலாவது விதி கல், மண், பொன், நெல் என்பன போல தனி குற்றெழுத்தை அடுத்து சொல் இறுதியில் வரும் மெய்கள் வருமொழி முதலில் உயிர் வரை நிரட்டி கொள்ளும். அதை சொல்லுங்க பாப்பா, அதை விளங்கப்படுத்துங்க. அப்படி இல்லாத என்னத்தை சொல்ல வருதுன்ட்டு. கல், மண், பொன், நெல் என்பன போல தனி குற்றெழுத்தை அடுத்து சொல் இறுதியில் வரும் மெய்கள் வருமொழி முதலில் உயிர் வரை இரட்டித்து புணரும். இதை விளங்கப்படுத்துங்க. அது என்னத்தை சொல்ல வருதுன்ட்டு. இப்போ உங்களுக்கு டேர்ம்ஸ் விளங்கிச்சுன்னா எப்படி புணர்ச்சியில் உள்ள சொற்கள்லாம் உங்களுக்கு இப்ப தெளிவாயிருச்சு. அந்த இதை விளங்கப்படுத்துங்களே. கல், மண், பொன், நெல் இதெல்லாம் எத்தனை எழுத்துள்ள சொற்கள் பிள்ளைகள்? 2 எழுத்துள்ளது. 2 எழுத்து. அது ஒண்ணு. 2 எழுத்து சொல். பெரும்பாலும் 2 எழுத்து சொல். இப்ப கல், மண், பொன், நெல் என்பன போல தனி குற்றெழுத்தை அடுத்து வரும். அடுத்துனா தனி குற்றெழுத்தை அடுத்துனா தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் சொல்லுனா பாருங்க. கல், மண், பொன் 2 எழுத்து. அதுல முதல் எழுத்து என்ன? குறிலா நெடிலா? பார்த்தோம். குற்றியலுறம் படிக்கும்போது தனி குற்றெழுத்து அல்லாத எழுத்துக்களின் பின் அந்த மாதிரி தான். குறில் கல், மண், எழுத்து. பொன், நெல் முதலாவது எழுத்து என்ன எழுத்து? குறிலா நெடிலா? குறில். குறில். அந்த மாதிரி 2 எழுத்து உள்ள சொல். அதுல முதல் எழுத்து குறிலா இருக்கும், 2வது எழுத்து என்னவா இருக்கும்? மெய் அரிக்கும். மெய்யா இருக்கும். சரியா? கல், மண், பொன், நெல் என்பன போல தனி குற்றெழுத்து எடுத்து அப்ப மெய்யா இருக்கு. அப்ப இது 2 எழுத்து உள்ள சொல். முதல் எழுத்து குறில் எழுத்தா இருக்கும், 2வது எழுத்து மெய் எழுத்தா இருக்கும். சரியா? இப்படி இருக்க சந்தர்ப்பத்துல சரியா? அப்படி இருக்க சந்தர்ப்பத்துல கல், மண், பொன், நெல் என்பன போல தனி குற்றெழுத்தை அடுத்து சொல் இறுதியில் வரும் மெய்கள். சரியா? அந்த மெய் வருது. அதை தனியா குறிப்பிட்டு சொல்லல. வல்லின மெய்யா மெல்லின மெய்யான்னு அப்படி குறிப்பிட்டு சொல்ல. பொதுவா மெய். சரியா?
வரும் மெய்கள் வருமொழி முதல் உயிர் வரி. வருமொழி முதல்ல உயிரெழுத்து வந்தால் இரட்டித்து புணரும். பாருங்க, கல் பிளஸ் ஐ. கல் கல்லுங்கிறது என்னது? நிலைமொழி. ஐங்கிறது வருமொழி. இப்ப என்ன வருமொழி. பார்க்கணும்? இங்க மெய் பிள்ளைகள், இங்க உயிர். முதல்ல எப்படி பார்த்தோம்? இங்க உயிர். உயிர், இங்க மெய். முதல்ல விதி என்னது? உயிர் முன் மெய் புணர்தல்ல. இங்க மெய் முன் உயிர் புணர்தல் தானே, மாறி தானே வருது. இங்க மெய், இங்க உயிர். அப்ப இங்க உயிர் அங்க மெய்யா இருந்தாலும் இரட்டிக்கிற விஷயம் இருக்கு. இங்க மெய் அங்க உயிர் இருந்தாலும் இரட்டிக்கிற விஷயம் இருக்கு. அதான் விதி. என்னங்களா? இப்ப கல் பிளஸ் ஐ அப்படிங்கல என்ன ஆயிருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன நடந்திருக்கு? கல் பிளஸ் ஐ புணர்த்தி எழுதுனா எப்படி வரும்? கல்லை. கலைன்னு வருமா, கலைன்னு வருமா? கல்லை. இயல்பு புணர்ச்சி வந்தா எப்படி வந்திருக்கும்? இயல்பா வந்தா கல் பிளஸ் ஐ கலைன்னு வந்திருக்கும். இது விகார புணர்ச்சினால எப்படி வரும்? கல்லைன்னு தான் வரும். கல்லைன்னு வரும். என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்க பிள்ளைகள். இந்த கல் பிளஸ் ஐ கல்லைன்னு மாறி என்ன என்ன நடந்திருக்கு? புணர்ச்சி விதிப்படி விளக்குங்க. இல்லைன்னா இரட்டிச்சிருக்கி. அது அப்படி சொல்லக்கூடாது. நிலைமொழி ஈற்றெழுத்து இல் இரட்டிச்சிருக்கு. சரியா? பாருங்க, முதல்ல வருமொழி தான் இரட்டிச்சிச்சு முதல்ல. ஏன்னா இதுல உயிர் முன் மெய் புணர்தல்ல வருமொழி தான் இரட்டிச்சிச்சு. நிலைமொழி அப்படியே இருந்துச்சு. சரியா நான் சொல்றது? முதல்ல உள்ள விதி 12லயும் ஆம் சார். இதுல என்ன நடந்திருக்கு? எது இரட்டிக்குது? வருமொழி ஈற்றெழுத்து. வருமொழி இரட்டிக்குதா? இல்ல, நிலைமொழி ஈற்றெழுத்து தான் இரட்டிச்சு. இரட்டிக்குது. கல் பிளஸ் ஐ கல்லை. பாருங்க, கல் இங்க ஒரு இன்னொரு இல்லைன்னா வருது. மண் பிளஸ் ஆல் மண்ணால். மண்ணோட இல்லைன்னா இரட்டிக்குது. பொன் பிளஸ் ஐ பொன்னை. என்ன நடக்குது? இன் இரட்டிக்குது. நெல்லை. விளங்குதா? அப்ப அதுதான் பிள்ளைகள் இங்க நம்ம பார்க்கிறோம். கல் மண் பொன் நெல் என்பன போல் தனி குற்றெழுத்தை எடுத்து வரும் சொல். அதுவும் தனி குற்றெழுத்தை எடுத்து வரும் சொல்லா இருக்கணும். சரியா? இப்ப இப்படி வைங்களே. இப்ப கல் பிளஸ் ஐ கல் தானே. இப்ப கால் பிளஸ் ஐன்னு பாருங்களேன். சின்ன ஒரு மாற்றம் செஞ்சு பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பாருங்க. கால் பிளஸ் ஐ புணர்த்துங்க. புணர்த்தி சொல்லுங்க. கால் பிளஸ் ஐ என்ன வரும்? காலை. காலை. கால் நம்ம லெக். சரியா? காலை. அப்ப கல் பிளஸ் ஐங்கில இல்லைன்னா இரட்டிக்குது. காலையில இயல்பா உணருது. என்ன என்ன நடக்கு? என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்க? நெடில். இது தனி குற்றெழுத்து சொல்லா? கால் 2 இல்ல. எழுத்து இருக்கு. அதுல முதல் எழுத்து குறிலா இருந்ததா தனி குற்றெழுத்து சொல். இதுலயும் கால்லயும் 2 எழுத்து இருக்கு. முதல் எழுத்து என்னவா இருக்கு? சொல்லுங்க. நெடில் நெட்டெழுத்தா இருக்கு. அப்ப பாருங்க, விளங்குதா உங்களுக்கு விதி எங்கெங்க விளையாடுதுன்ட்டு? வாழ்க்கையில மட்டும் இல்ல, இலக்கணத்திலே விதி விளையாடும். அதுக்கு உதாரணம் இதுதான். விளங்குதா? அப்ப அதான் இங்க சொல்ல வருது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? தனி குற்றெழுத்து வந்து வருமொழி முதல்ல உயிர் வந்தால் நிலைமொழி ஈற்றெழுத்து என்ன செய்யும்? இரட்டிக்குங்கிறத விளங்கிட்டீங்கன்னா சரி. சரியா? ஓகே. அடுத்து அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? புணர்ச்சியில் ஈற்றுமை இரட்டிக்காது, இயல்பாக புணரும். என்னது? புறப்புணர்ச்சியில் கல்லை, மண்ணை, மண்ணால் இதெல்லாம் அகப்புணர்ச்சியா புறப்புணர்ச்சியா? மேல உள்ளது. கல்லை, மண்ணால், பொன்னை, நெல்லை அகப்புணர்ச்சியா புறப்புணர்ச்சியா? என்ன பிள்ளைகள் எல்லாம் படிச்சு முடிக்க போறோம். அகப்புணர்ச்சியா புறப்புணர்ச்சியா முடிக்கிறீங்க? சொல்லுக்குள்ளே புணருது. என்னது? அகப்புணர்ச்சி. அகப்புணர்ச்சி. அப்ப அகப்புணர்ச்சியில நீங்க நல்லா பார்த்தோம்னா பிள்ளைகள், புணர்ச்சி விதிகள் கூடுதலா அகப்புணர்ச்சிக்கு உதவுதா, புறப்புணர்ச்சிக்கு உதவுதா? பழங்கால இலக்கண விதி அகப்புணர்ச்சிக்கு. அகப்புணர்ச்சி தான். புறப்புணர்ச்சிக்கு உதவலாம். ஆனா தற்காலத்துல அதை யூஸ் பண்றது இல்ல. அதான் இங்க என்ன சொல்லியிருக்கு பாருங்க. புறப்புணர்ச்சியில் ஈற்றுமை இரட்டிக்காது, இயல்பாக புணரும். பாருங்க, சிறுவர்கள் மாங்காய்க்கு
கல் எறிந்தனர். கல் எறிந்தனருமே. கல் எறிந்தனர். கல் பிளஸ் எறிந்தனர். சேர்த்து எழுதுனா புணர்ச்சி விதிப்படியே எழுதுனா எப்படி வரும்? எப்படி வரும்? கல்லெறிந்தனர். கல் எறிந்தனர்னு வரும். ஓகே. சரிதா பிள்ளையா அது? பிழை. கல் பிளஸ் கல் சரியா பிள்ளையா? பிழை. ஏன் பிள்ளை? அது சரி இயல்பாகவே பிள்ளைகள். கல் இல்ல கல் புணர்ச்சி விதிப்படி பார்த்தா கல் எறிந்தனர் சரி. இதுல பிள்ளை இப்படி எழுதுனா நீங்க உங்களுக்கு பிழை போட மாட்டாங்க. இப்படி எழுதுனா விளங்காம போகாது. ஆனா தற்கால தமிழ் என்ன இல்ல புற புறப்புணர்ச்சி வரும்போது நம்ம என்ன செய்யறது இல்ல இரட்டிச்சு எழுதல சாதாரணமா எழுதலாம். கல் எறிந்தனர் அவ்வளவுதான். கல் எறிந்தனர் நம்ம என்ன செய்யறது எழுதல பாருங்க. சிறுவர்கள் மாங்காய்க்கு கல் எறிந்தனர். விற்பதற்கு போதிய நெல் இல்லை. புணர்ச்சி விதிப்படி எழுதுனா எப்படி வந்திருக்கணும்? நெல் பிளஸ் இல்லை எப்படி வந்திருக்கும்? நிலைமொழி ஈற்றெழுத்து இரட்டிச்சிருந்தா எப்படி வந்திருக்கும்? எப்படி இப்படி வந்திருக்கும்? நெல் இல்லை. நெல் இல்லைன்னா வந்திருக்கும். இந்த மண் எனக்கு மட்டும் சொந்தம் இல்லை. மண் எனக்கு எப்படி வந்திருக்கும்? மண் என. மண் எனக்குன்னு வந்திருக்கும். மண் எனக்கு இல்ல மண் எனக்கு. ஓகே. சொந்தம் இல்லை எப்படி வந்திருக்கும்? சொந்தம் இல்லை. சொந்தம். அப்படியே வந்திருக்கும். ஆனா தற்காலத்துல நம்ம என்ன எழுதுறதுல அப்படி சேர்த்து எழுதுறது இல்ல. ஆனா விதிப்படி பார்த்தா அது பிழை இல்ல. 100க்கு 100% விதியை நான் அனுசரிப்பேன்னா அது அப்படித்தான் இருக்கும். ஆனா நடைமுறை தமிழ்ல பார்க்கும்போது அப்படின்னு இல்ல. இல்ல. சரியா? ஓகே. விளங்கிச்சா அவ்வளவு நேரம் பார்த்தது? முதலாவது விதி விளங்கிச்சா? ஓ ஓகே. 2வது விதிக்கு போவோமா? முதலாவது விதி விளங்காதவங்க யாரும் இருக்கீங்களா? ஓகே. இப்ப விளங்கிருச்சுன்னு கடைசியில எம்சிக்யூ செய்யும் போதும் தடுமாறினீங்கன்னா பார்த்துக்கணும் அப்புறம். ஓகே. 2வது விதி ஏனைய சொற்களின் இறுதியில் வரும் மெய் வருமொழி முதலில் வரும் உயிருடன் இணைந்து உயிர் மெய்யாகும். இதனை இயல்பு உரை என்பர். அதை கொஞ்சம் வாசிங்க. வாசி என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஏனைய சொற்களில் இறுதியில் வரும் மெய் வருமொழி முதலில் வரும் உயிருடன் இணைந்து உயிர் மெய்யாகும். இதனை இயல்பு புணர்ச்சி என்பர். என்ன சொல்ல வராங்க? யாராவது விளங்கப்படுத்துங்க. ஓகே. ஏனைய சொற்கள் என்னன்னு கேட்டப்படில் நான் சொன்னேன் முதல்ல வந்து குற்றெழுத்து சொல்லத்தனை பார்த்தோம். அதுல தானே இரட்டிக்குது. இப்ப ரெட்டெழுத்து சொல்லா இருக்கலாம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட சொல்லா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னு சொல்றாங்க. ஏனைய சொற்கள் இறுதியில் வரும் மெய் வருமொழி முதலில் வரும் உயிருடன் இணைந்து வந்தா என்ன ஆகும்? என்ன ஆகுமாம்? இயல்பு புணர்ச்சியா தான் வருமா? அதான் இங்க சொல்றாங்க. எப்படி பாருங்க. இப்ப பல் பிளஸ் ஐன்னு முதல்ல பார்த்தோம் தானே. பல் பிளஸ் ஐ எப்படி வந்துச்சு? சேர்த்து எழுதுனா சொல்லுங்க. பல்லை. என்ன காரணம்? பல்லைன்னு இரட்டிச்சது காரணம்? இது குற்றெழுத்து சொல்ல இருக்கிறனால குற்றெழுத்து சொல்ல நிலைமொழி குற்றெழுத்து சொல்ல இருக்கு. நிலைமொழி இறுதியில லகரம் வருது. ஓகே. அது இரட்டிக்குது. ஓகே. இப்ப நம்ம குறியில நெழிலா மாத்துவோம். பால் பிளஸ் ஐ என்ன நடக்கும்? பாலை. சேர்த்து எழுதுனா பாலை தான். என்ன ஆகும்? இந்த இல்லும் ஐயும் சேர்ந்து லையா மாறும். இது இயல்பு புணர்ச்சியா விகார புணர்ச்சியா? பால் பிளஸ் ஐ இயல்பு புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி. அப்ப பாருங்க மற்ற ஏனைய இடங்கள் இறுதியில் என்ன வரும்? இப்படி வந்தா வரும்போது வரும் என்னது என்ன உயிரோடு இணைந்து உயிர் மெய்யா ஆகும். விளங்கிச்சு என்ன சொல்றேன்? உயிர் மெய்யா ஆகுதா இல்லையா? ஆகுதா இல்லையா? பாருங்க அவர் பிளஸ் ஆள் அவரால் இது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள். மணமகளை பெண்களுக்கு விளங்குதா? ஓகே. கீழே பாருங்க கொடுத்துருக்கு. புறப்புணர்ச்சியில் தற்கால தமிழ் இத்தகைய மாற்றம் நிகழ்வதில்லை. அதாவது நிலைமொழி ஈற்றுமையும் வருமொழி முதல் உயிரும் இணைந்து உயிர் மெய்யாவதில்லை.
என்னதான் புறப்புணர்ச்சிக்கு நான் சொன்ன விதி வந்து சப்போர்ட் பண்ணான்னு சொன்னேன் தானே. புறப்புணர்ச்சியில் தற்கால தமிழில் இத்தகைய மாற்றம் நிகழ்வதில்லையா? அதாவது நிலைமொழி ஈற்றுமையும் வறுமொழி முதல் உயிரும் இணைந்து உயிர்மெய் ஆவதில்லை. பாருங்க. அவர் எங்கள் ஊரில் இருந்தார். இந்த இடத்துல எப்படி வந்திருக்கணும்? அவர் எங்கள் லூரில் இருந்தார்ன்னு எழுதிருக்கு. பாருங்க. புணர்ச்சி விதிப்படி எழுதியிருந்தா இப்படிதான் இருக்கணும். பாருங்க. இந்த பாருங்க எழுதியிருக்கு. இது இப்படிதான் இருக்கணும். இதா இருக்கு. இப்படியே நம்ம எழுதுறோம். அவர் எங்களூரில் இருந்தார் அப்படின்னு எழுதுறோம். பெங்களூரில் இருந்தார் மாதிரி எழுதுது. அவர் எங்கள் ஊரில் இருந்தார்ன்னு எழுதுறோமா? அல்லது அவர் எங்கள் ஊரில் இருந்தார்ன்னு சேர்த்து எழுதுறோமா? பிரிச்சு எழுதுறோமா? சேர்த்து எழுதுறோமா? பிரிச்சு எழுதுறேன். ஏன்? அது புறப்புணர்ச்சி. புறப்புணர்ச்சி நம்ம என்ன செய்றோம்? புணர்ச்சி விகாரங்கள் நம்ம என்ன செய்யறது? கைக்கொள்றது இல்ல. கூடுதலா புணர்ச்சி விதிகள அகப்புணர்ச்சியில யூஸ் பண்றோமா? புறப்புணர்ச்சியில யூஸ் பண்றோமா? அகப்புணர்ச்சியில. அகப்புணர்ச்சியில யூஸ் பண்றோம். விளங்கிச்சா பிள்ளைகள்? தெளிவாயிடுச்சா? முக்கால்வாசி வந்துட்டோம். மெய்முன் உயிர் புணர்தல். தெளிவாயிடுச்சா? தெளிவாயிடுச்சா? ஓம் சார். சந்தேகம் இருக்கா? சார் பாருங்க. கல், மண், பொன். சொல்லுங்க. சார் இந்த கல்லை மண்ணால் அதுகள் எல்லாம் தோன்றல் விகாரம் தானே? அது தோன்றல் விகாரம். கீழ உள்ளது இயல்பு. அதாவது இயல்பு புணர்ச்சியா வரும். தோன்றுது தானே. இரட்டிக்குதுன்னா ஒரு தோன்றுது தானே. அது எது தோன்றுது தான் முக்கியம். எது தோன்றுது? நிலைமொழி ஈற்றெழுத்து தோன்றுது. விளங்கிச்சா? கல் பிளஸ் ஐ கல்லைங்கல கல்ல உள்ள நிலைமொழி இல்லன்னா. அதுதான் இரட்டிக்குது. அது 2 விதியும் இருக்கு பாருங்க. இது நான் சொல்லியிருந்தேன் உயிரீட்டு புணர்ச்சியில உயிர் முன் மெய் புணர்தல் பார்த்தோம் தானே. அதுல ஒரு விதி சொல்லுங்க. ஒரு விதி சொல்லுங்க. 12 விதியில ஒரு விதி சொல்லுங்க குயிக்கா. அப்ப அந்த இந்த ஆகிய சுட்டுவினா சொற்களை எழுத்து ஒரு மொழியின் மிகவும் பார்த்தோம் தானே. பாருங்க. எந்த குதிரை. எப்படி வரும்? எந்த குதிரைன்னு வரும். இப்ப திக்கண வருது. திக்கண எங்க உள்ள திக்கண இரட்டிச்சிருக்கு? இந்த குதிரையில உள்ள இக்கணா. அதாவது என்னது? வருமொழி முதல்ல உள்ள இக்கணா. ஆனா கல் பிளஸ் ஐங்கல கல்லைங்கல இந்த இல்லன்னா எங்க உள்ள இல்லன்னா இரட்டிச்சிருக்கு? நிலைமொழியில உள்ளது. நிலைமொழி நிலைமொழியில. விளங்குதா? அப்ப உயிர் முன் மெய்ப்புணர்தல்ல வர்றது வந்து வருமொழி முதல்ல இரட்டிக்கிறது. மெய்முன் உயிர்ல வந்து நிலைமொழி இறுதியில உள்ள மெய் இரட்டிக்கும். அதாங்க ஞாபகம் வச்சுக்கணும். அது எம்சிக்யூல குழப்புவாங்க. தெளிவாயிடுச்சா பிள்ளைகள் இப்ப? ஓம் சார். தெளிவாயிடுச்சா? ஓகே. சின்ன ஒரு 5 நிமிஷம் பிரேக் ஒண்ணு எடுத்துட்டு திரும்ப தொடர்ச்சியா படிப்போமா? தொடர்ச்சியா படிச்சுட்டு இருக்கோம் இலக்கணம். சின்ன பிரேக் ஒண்ணு எடுத்துக்குவோமா? ஓகே. ஓகே சார். ஓகே. 5 நிமிஷம் இன்டர்வல் எடுப்போம். எடுத்துட்டு தொடர்ச்சியா படிப்போம். ஓகே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. நம்ம கொஞ்சம் எம்சிக்யூ செஞ்சு பார்ப்போமா பிள்ளைகள்? நம்ம தொடர்ச்சியா படிச்சுட்டு தானே இருக்கோம். கொஞ்சம் செஞ்சு பார்ப்போமா? ஏற்கனவே படிச்சதுல உள்ள கேள்விகள கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பார்ப்போமா? பிள்ளைகள் ஓகே சார். ஓகே. அது கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். சரியா? ஓகே. மத்த இன்னொரு தலைப்பு இருக்கு. அத பார்த்துருவோம். அது பிரச்சனை இல்ல. இத வந்து நம்ம இங்க பார்ப்போம். ஓகே. 35வது கேள்விக்கான விடைய போடுங்க சாட் பாக்ஸ்ல. எல்லாரும் விடைய போடுங்க.
பிள்ளைகள் 2 பேர் மட்டும் தான் பிள்ளைகள் விடை போட்டிருக்கீங்க. மத்த ஆட்கள் என்ன செய்றீங்க? அபிநயாவும், சாகிராவும் மட்டும். மற்ற ஆட்கள் விடையே போடுங்க. அப்பதானே சரிப்புல பார்க்கலாம். பிள்ளையா இருந்தா பரவால்ல போடுங்க. இருக்கீங்களா எல்லாரும்? ஓகே. பின்னொன்று குற்றியலுகர புணர்ச்சி இடம்பெற்றுள்ள சொல். குற்றியலுகர புணர்ச்சி என்னன்னு பார்த்தோம் பிள்ளைகள் சொல்லுங்க பாப்போம் யாராவது ஒரு ஆள். குற்றியலுகர புணர்ச்சி என்பது நிலைமொழி ஈற்றெழுத்து குற்றியலுகர சொல் வந்து வறுமொழி முதல்ல சொல்லுங்க. உயிர் உயிர் வந்த வந்தால் புலவனும் வந்து கெட்டுப் புணரும். இதுல எது விடை? அறிவை. எப்படி அது சரி? அறிவுங்கிறது குற்றியலுகர சொல்லா? அறிவு குற்றியலுகர சொல்லா? அறிவு குற்றியலுகர சொல்லா? அப்படியானா என்ன குற்றியலுகரம்? அறிவுங்கிற சொல் குற்றியலுகரமா? ஓ. ம்? இல்ல குற்றியலுகரத்துக்கு குற்றியலுகரத்துக்கு வரைவிலக்கணம் என்னன்னு கூட சொல்லுங்க. தனி குற்றெழுத்து அல்லாத ஏனைய எழுத்துக்கள் வல்லினமையின் மேல் அறிவு உகரம் குற்றியலுகரம். அறிவு வல்லினமையின் மேல் அறிவு உகரமா இருக்கா? சொல்லுங்க. அறிவு குற்றியலுகர சொல்லா? இல்ல. ஓகே. அப்ப ஆனா இதான் விடை போட்டிருக்கான். ஆனா அது பாருங்க பேப்பர் எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷன் தான் போட்டிருக்காங்க. இருந்தாலும் ஏன் நம்ம இதுல இருக்கிறதிலே இந்த விடைய தெரிவு செய்றோம். இந்த விடை சரி. என்கிட்ட இது குற்றியலுகர சொல் இல்லாம இருந்தாலும் கூட இதுல உகரம் கெட்றனால நம்ம அத போடுறோம். கொஞ்சம் ஓரளவு பொருத்தம். அறிவு பிளஸ் ஐ அறிவை அப்படிங்கல கவனிங்க எப்படி ஆகுதுன்னு பாருங்க. அரி ஊத்தனே பிளஸ் ஐத்தனே. இந்த இடத்துல ஊனா இல்லாம போனா ஆனா, ரீனா, இவ்வனா இருக்கும். இந்த ஐயோட சேர்ந்து வையின்னு மாறுது. உகரம் கெடுது. அது கெடுது. உகரம் கெடுது ஓகே. ஆனா அது குற்றியலுகர புணர்ச்சியை ஏற்றுக்கொள்ள இயலாது. ஏன்னா அது குற்றியலுகர சொல்ல இல்ல. இருந்தாலும் கூட அது கெடுறனால இது. ஆனா இன்னொன்னு இந்த ஆரம்ப காலங்கள்ல இல்ல. அது இல்ல. ஓகே, ஓகே. ஆரம்ப காலம் அது பிரச்சனை இல்ல. அது வேற ஒரு விஷயம். அத நான் பிறகு தருணத்துல சொல்றேன். சரியா? ஓகே. இப்ப விளங்கிருச்சா? அப்ப இதுல வந்து இப்படி வைங்களேன். பட்டைன்னு இருக்கு. பட்டை அப்படின்னு இருக்கு. இது குற்றியலுகர புணர்ச்சி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாதா? 100% பட்டு பிளஸ் ஐ பட்டை. எடுக்கலும். எடுக்கலாமா? எடுக்கலாதா? எடுக்க இயலும். சரியா? ஓகே. அப்ப இத கொஞ்சம் பார்த்துக்கணும் பிள்ளைகள். சில மிஸ்டேக்கான பேப்பர்களும் இருக்கு. ஆணைக்கும் அடி சேர்க்கும் தானே. அந்த மாரி சிக்கல் ஒன்று இருக்கு. பின்னொட்டு குற்றியலுகர புணர்ச்சி இடம்பெற்றுள்ள சொல். பாருங்க குற்றியலுகர புணர்ச்சி எத்தன தடவ கேட்டுருக்காங்கன்னு பாருங்க. வெவ்வேறு காலங்கள்ல அதெல்லாம் உங்களோட பாஸ் பேப்பர்ல வந்தத ஃபில்டர் பண்ணியிருக்கேன். அத விடையா போடுங்க. இத விட பின்னொட்டு குற்றியலுகர புணர்ச்சி இடம்பெற்றுள்ள சொல். நோக்கை. விடைய போடுங்க. செட் பாக்ஸ்ல. ஓகே. எதை விட வரும்? நோக்கை தான் வரும். நோக்கு பிளஸ் ஐ நோக்கை. சரிதானே? விளங்கப்படுத்தணுமா அது எப்படின்ட்டு? நோக்கு. நோக்குங்கிறது என்னத்தோட குற்றியலுகரம்? வன்தொடர் என்னத்தோட குற்றியலுகரம்? குற்றியலும். ஆமான்னு தொடரும். ஐங்கேல இனக்கணா பிளஸ் ஊனா பிளஸ் ஐயன்னா. ஊனா இல்லாம போகும். இந்த இக்கணம் அந்த ஐயனாவோட சேர்ந்து கையினா மாறும். தெளிவாயிடுச்சா? ஓகே. அடுத்து 37வது கேள்வி செய்யுங்க. வருமொழியின் முதலில் வரும் வல்லினம் மிகாது புணரக்கூடிய சொல். விடைய போடுங்க. ரொம்ப யோசிச்சு போடணும். நம்ம புணர்ச்சி விதிகள் 12 பார்த்தோம் தானே? அதோட சம்மந்தப்படுத்தி.
எதை விட? எது பிள்ளைகளை விட? 4. என்ன காரணம்? என்ன காரணம்? ஓகே. இந்த செய்ய அப்படின்றது அடங்கா, புதிய அப்படி அதுக்கான விதிய சொல்லுங்க. செய்யங்கிறது என்ன விதிக்குள்ள 12 விதிக்குள்ள எதுக்குள்ள வரும்? மிகுந்தா? அகர ஈற்று வினையெச்சத்துக்கு அடுத்து வர வல்லினம் மிகும். செய்ய எனும் அகர ஈற்று வினைச்சத்தை அடுத்து ஒரு வழியிலும் மிகும். ஓகே. அடங்கா? ஆகார ஈற்று எதிர்மறை பெயரெச்சத்தை அடுத்து வரும் வல்லினம் மிகும். வெரி குட். எந்த? அந்த விதியை சொல்லுங்க. இந்த அந்த இல்- ம். அந்த இந்த எந்த ஆகிய சொற்களை எடுத்து வரும் வல்லினம் மிகும். அடுத்து அப்படி? இகர இப்படி இனி ஆகிய வினையடிகளை அடுத்து வரும் வல்லினம் மிகும். விளங்குதா உங்களுக்கு? அந்த விதிகள் எந்த அளவு துணை செய்து விளங்குதா உங்களுக்கு? படமாக்குன படிச்ச விதிகள் தெளிவாகுதா உங்களுக்கு? அப்ப இப்ப இது எது எது வரும்னு தெரிஞ்சுட்டா எது வராதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் தானே? 4 விதி நம்ம படிச்சிருக்கனால அது என்னது? அது மிகுறனால தான் அது விதியா பார்த்தோம். இங்க மிகாதுன்னு கேட்கறாங்க. அப்ப புதியன்னு வரும். அப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். அப்படியே கண்டுபிடிச்சதான் பிள்ளைகள். ஓகே. அப்படி கண்டுபிடிச்சு அது கெஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். மத்தது புதிய ஏன் வராது? இடையில நான் சொல்லிக் குடுக்கல. சொல்லி தரேன். சும்மா சொல்லுங்க நீங்க. ஏன் புதிய வராது? ஏன்னா கேட்ட பிள்ளைகள் இப்படி ஒரு விதி இருக்கு. எப்படி? அகரையீற்று பேரடை. அகரையீற்று பேரடை. உதாரணமா, இப்ப ம் சிறிய குழந்தை. சரியா? சிறிய குழந்தை. சேர்த்து எழுதுனா? சிறிய பிளஸ் குழந்தை சேர்த்து எழுதுனா? நான் சிறிய போடுவோமா? போட குழந்தை மாட்டோமா? போட மாட்டோம். சிறிய குழந்தை. ஏன் போட மாட்டோம்? ஏன்னா பிள்ளைகள் அந்த அடை இருக்குதுதானே? இப்ப குழந்தை விட்டு அடைமொழி எது? சிறிய சிறிய சிறிய. சிறிய அப்படிங்கிற அந்த அடைமொழியில கடைசி எழுத்து என்ன? ஆனா சிறியங்கிற அடை ஆன ஆனா. ஆன யானாவுல கடைசி எழுத்து ஆனா. இப்ப அகர ஈறு தானே அது. அப்ப பெயரடை வரும் பட்சத்துல கடைசி வந்து ஆனாவுல முடிஞ்சுச்சுன்னா, அகரத்துல முடிஞ்சுச்சுன்னா, அது வருமொழி முதல்ல வல்லினம் வந்தாலும் மிகாது. விளங்குதா என்ன சொல்றேன்ட்டு? விளங்குதா? அடைமொழி வரும் பட்சத்துல இப்ப நவீன பிளஸ் கவிதை சேர்த்து எழுதுனா? நவீன கவிதையா? நவீன கவிதையா? நவீன கவிதை. நவீன கவிதை நவீன கவிதை தான். புதிய பிளஸ் கவிதை சேர்த்து எழுதுனா? புதிய கவிதை ஆ. புதிய பிளஸ் பாடத்திட்டம் சேர்த்து எழுதுனா? புதிய பாடத்திட்டம் இப்ப இப்ப வருமா வராதா? வராது. வராது. விளங்கிச்சா? அகர ஈற்று பெயரடை அடுத்து வல்லினம் மிகாது. விளங்கிச்சா? தெளிவாயிடுச்சா உங்களுக்கு? ஓ சார். இப்ப படிச்சதெல்லாம் உங்களுக்கு மைண்டுக்குள்ள ஓடுதா? ஓம். ம். அப்ப 38வது கேள்வி செய்யுங்க. தோன்றல் விகாரம் இடம்பெற்று புணர்ந்துள்ள சொல்.
பிள்ளைகள் எது வரும்? மண்ணால். எப்படி? நம்ம என்ன செய்யணும்? பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. எழுதி பார்க்கணும். மக்களை எப்படிங்க? மக்கள் பிளஸ் ஐ சேர்த்துறதுன்னா மக்களை. இந்த இல்லும் ஐயும் சேர்ந்து மக்களைன்னு மாறும். சரியா? மக்களைன்னு மாறும். சரியா? ஓகே. மண்ணால் மண் மண் பிளஸ் ஆள். இயல்பா வந்தா எப்படி வந்திருக்கும்? இயல்பா வருதுன்னு வைங்களேன், எப்படி வந்திருக்கும்? மணால். மணால்னு வந்து சரி வருமா? இல்ல. அப்ப இன்னொன்னு இரட்டிக்கும். இப்ப எது தோன்றிருக்கு? இன்னன்னான். இன்னொன்னு தோன்றிருக்கு. பழஞ்சோறு. பழம் பிளஸ் சோறு பழஞ்சோறு. அது என்ன விகாரம்? திரிதல் திரிதல் விகாரம். விகாரம். மரவேறு மரவேர். கெடுதல் விகாரம். படங்கள் திரிதல் விகாரம். திரிதல் விகாரம். விளங்குதா? விளங்கிச்சா? ஓகே. அடுத்த கேள்விக்கு போமா? ஓகே. ஓகே. சரிங்கப்பா. உடன்படுமை பெற்று புணர்ந்துள்ள சொல். விடைய chat boxல போடுங்க. உடன்படுமைலாம் பார்த்துட்டோம். உங்களுக்கு சரியா இருந்தா சரி போட்டுங்க. பிள்ளையா இருந்தா கவுண்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் விளங்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு விளங்கியிருக்கு புணர்ச்சின்ட்டு. கேள்வி பதில் செய்யல தான் விளங்கும் நமக்கு நம்மட லட்சணம். ஓகே. எது பிள்ளை விட? மூணாவது. என்ன உடன்படுமைன்னு என்ன? யகரம் வகரம் தோற்றம் பெறுதல். இப்படி வரவிலக்கணம் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு சிறு குறிப்புக்கு 5 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. உடன்படுமைன்னு யகரம் பகரம் தோன்றுதல் எழுதினா போதுமா? என்ன சார்? வெளிப்படையா தெளிவா சொல்லுங்க. ம்? சொல்லுங்க. பிள்ளைகள் என்ன பிள்ளை உடன்படுமைனா? மறந்துடுறீங்களா? இப்ப என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு இப்ப பல எழும்பீதிகள் வந்து நான் வந்து என்ன அர்த்தம் அது? உடன்படுமைன்னு என்னன்னு தெரியாம இருக்கீங்க. சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க வாயால. நிலைமொழி ஈற்றெழுத்து உயிரும் வறுமொழி முதலெழுத்து உயிரும் வரும்போது இடையில் யகரம் அல்லது வகரம் தோன்றுறது. அதான் உடன்படுமை. அதன் அடிப்படையில் எதை விட? பனை. பனை. அது எப்படின்னு சொல்லுங்க, விளக்குங்க. சொல்லுங்க. பனை பிளஸ் ஐ. பனையில ஒரு ஐ இருக்கு. ஐயில ஐ அது உயிர். அப்ப சேர்த்துல பனை ஐன்னு வரும். எப்படி வரும்? பனை ஐன்னு வரும். அப்ப என்ன உடன்படுமை தோல் இருக்கு? பனை பிளஸ் ஐ சேர்த்துறதுன்னா பனை ஐன்னு வரும். எது தோன்றிருக்கு? யகரம் ஈயனா உடன் தோன்று. விளங்கிச்சா? ஓகே. தெளிவாயிடுச்சா? ஓகே. அதன் அடிப்படையில் எத்தனை எம்சிக்யூ பார்த்துருக்கோம் பிள்ளை இப்போதைக்கு? 4. 2, 3, 4, 5னா? 5 தானே பார்த்தோம். 5க்கு நீங்க எத்தனை போடுங்க? உண்மையை போடுங்க.
நீங்க ஒவ்வொருத்தரும் எத்தனைன்னு போடுங்க. ஆகிற 5க்கு 5 வெரி குட். போடுங்க. ஒரு ஆள் மட்டும் தான் ஃபோன் பண்ணீங்களா? 5க்கு 4 தஹானி. ஓகே. ஓகே. அந்த அடிப்படையில் நம்ம இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு பரப்பு பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம்? உயிர் முன் மெய் புணர்தல்ல 2 விதி பார்த்துட்டு, அடுத்து மெய் முன் உயிர் புணர்தல்ல முழுமையான விதிகளை பார்த்து முடிச்சிருக்கோம். சரி, ஓகே. அது இல்லாம எம்சிக்யூ செஞ்சிருக்கோம். ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் எம்சிக்யூவும் இருக்கு. இன்னொன்னு மெய்யீட்டு புணர்ச்சியில மெய் முன் மெய் புணர்தல்லாம் பார்க்கறது. அதோட நான் நினைக்கிறேன் அடுத்த கிளாஸோட புணர்ச்சி முடிஞ்சிடும். சரியா? ஓகே. பிரயோசனமா இருந்துச்சா பிள்ளைகள்? உங்களுக்கு இப்ப புணர்ச்சி ஒரு அளவு இதாயிருச்சா? ப்ராக்டிஸ் ஆயிருச்சா? நல்லா ஒரு தெளிவு ஒண்ணு கிடைச்சிருச்சா? புணர்ச்சினா இப்படிதான், இப்படிதான் வரும், இப்படிதான் செய்யணும். தெளிவு ஒண்ணு கிடைச்சிருச்சா? ஓம் சார். ஓகே. இப்ப ப்ராக்டிஸ் பண்ணுவோம். பண்ண சரியா வந்துரும். ஓகே பிள்ளைகள். அப்ப அடுத்த வகுப்புல சந்திப்போமா? டியூட்ட போட்டு ஓகே விடுறேன். இந்த புக்க தான் போடணும். புக் படிச்சாலே போதும் இதுல. புணர்ச்சிக்கு வந்து தனி டியூட் தேவையில்ல. அது சுருக்கமா தான் இருக்கு. அத நான் போட்டு விடுறேன். அத படிச்சுக்கொள்ளுங்க படிச்சத. ஓகே. மத்தது அந்த நான் எழுதின டியூட்ட நான் உங்களுக்கு முடிய போடுறேன். ஓகே பிள்ளைகள். சந்திப்போம் இப்ப. இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. சார்.